அண்ணே பலாக்கொட்டை கிடச்சிச்சு. பலாப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து கொட்டைகளை எடுத்து நம்ம இதை நல்லா வேக வச்சு உரிச்சிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பழங்காலத்தில் அப்போ நம்ம பாட்டிமார்கள்லாம் செஞ்சாங்க. பலாக்கொட்டையில் குழம்பு வைக்கிறது, பலாக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க, பலாக்கொட்டை கருவாடு போட்டு வைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி பலாக்கொட்டை கருவாடு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த சமையல் செஞ்சோம். இது எங்கள் அம்மா, அவங்க பாட்டி அவங்கெல்லாம் அப்போ செஞ்சது. இப்போ யாருமே செய்யறதில்ல. இப்போ கிடைச்சது அதை நாங்கள் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய போட்டுக்கணும், பெருங்காயம் நிறைய போட்டுக்கணும். இதில் இந்த பலாக்கொட்டை வேக வச்சு தண்ணி இருத்துட்டு வச்சா கூட சில பேருக்கு வயிறு ஒத்துக்காது. அதனால் நிறைய பூண்டு, நிறைய பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம இந்த பலாக்கொட்டை வேக வச்சது இதோடையே போட்டுட்டு நல்லா கருவாடு பாருங்கள் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதோட போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். நல்லா வெந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம இதை வேக வைக்கிறோம். வெந்த உடனே கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். இதோடு சேர்ந்து பலாக்கொட்டை, கருவாடு, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து இந்த வாசனையோடு அது வேகணும். வெந்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இதில் புளி ஊற்றுறோம். புளி கரைச்சி வச்சுட்டு புளியை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடணும். இது பழைய காலத்து குழம்பு தான், ஆனால் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிடைக்கிறப்ப அந்த சீசனில் தான் செய்ய முடியும். இந்த பலாக்கொட்டை இந்த வெயில் காலத்தில் தான் வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி பலாப்பழம் கிடைக்கிற சமயத்தில் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். மற்றபடி கேரளாலலாம் எப்பயுமே கிடைக்கும் பலாப்பழம். நம்ம ஊரில் இது கிடைக்கிறது எப்பயும் ரேர் தான். அது செஞ்சுட்டு நம்ம ஒயிட் ரைஸில் நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுவையான ருசியான கருவாடு பலாக்கொட்டை இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமான சுவை இருக்கும். எப்பயும் கத்திரிக்காய் கருவாடு போடுவாங்க, சுரக்காய் கருவாடு போடுவாங்க. இது பலாக்கொட்டை கருவாடு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.